ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் வீடியோ தாங்க. ஏன்னாக்கா ஒரு சிலர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னாக்கா, அம்மா இந்த மாதிரி எனக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. ஒரு 1.5 இயருக்கு முன்னாடி வந்து இறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் எங்களுக்கு. ஆனால் நான் வந்து இன்னுமே கஷ்டப்பட்டு தான் என் குழந்தைங்களை வந்து வளர்த்திட்டு இருக்கேன். நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லி வெளியே போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நான் வந்து பூ வச்சுட்டு வந்து போவேன். அந்த பூ வச்சுக்கிறது வந்து தப்பு அப்படின்னு வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தப்பாக வந்து பேசுகிறாங்க. அவங்க பேசும்போது அதை கேட்கும்பொழுது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. புருஷன் இறந்துட்டாக்கா கண்டிப்பா பூ போட்டு வைக்கக்கூடாதுங்களா? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு நம்ம பிறக்கும் பொழுதே அம்மா அப்பா கொடுத்த கிஃப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூவும் பொட்டும். ஸோ அது வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது. சில வீட்லேயும் சரி, சில வெளி இடத்துலையும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, ஃபேமிலியில் வெளியில் எங்கேயாவது நம்ம போகும்போது வரும்போது இந்த மாதிரி சில ஜென்மங்கள் வந்து பேசிட்டு தான் இருப்பாங்க. அந்த மாதிரி பேசுகிற ஜென்மத்திட்ட காது கொடுத்து கேட்காதீங்க. நம்மள்ட்ட நேருக்கு நேராக வந்து நின்று உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நீ எதுக்கு பூ வச்சிருக்க பொட்டு வச்சிருக்கனாக்கா அவங்கள பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, புருஷன் செத்து போயிட்டா பூ வச்சுக்கலாம் பொட்டு வச்சுக்கலாம் தப்பே கிடையாது, அடுத்தவளோட புருஷனை தான் வச்சுக்க கூடாது, புரிஞ்சதா அப்படின்னு சொல்லி மண்டையில் ஆணி அடிச்ச மாதிரி சொல்லுங்க அந்த அறிவு கட்டு ஜென்மத்துங்களுக்கு. ஓகேவா? புருஷன் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொன்னால் புருஷன் வந்து நம்மளுக்கு கொடுத்தது தாலியும் அந்த மெட்டியும் தான். ஸோ அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த தாலியும் மெட்டியும் வந்து கழட்டி அவங்க பாதத்திலேயே வந்து போடுறது தான் முறை. அதுதான் வந்து கடவுளோட ஒரு நியதியும் கூட. ஓகேவா? அப்போ தான் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்றது. ஸோ ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஹஸ்பண்ட் வழியாக நம்மளுக்கு வந்தது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று தாலி, இன்னொன்று மெட்டி. இது மட்டும் நீங்கள் கழட்டினா போதும். மற்றபடி பூ வச்சுக்கிறது பொட்டு வச்சுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட உரிமை. அந்த உரிமையை வந்து தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருக்கும் ரைட்ஸே கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி புருஷன் இல்லை, நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஒரு 4 பேர்த்து கூட பேசுகிறீங்க, ஒரு வேலை செய்கிற இடத்துல இருக்கிறீங்க கொள்றீங்கனாக்கா நம்ம 4 பேர்த்து கூட பேசித்தான் ஆகணும், பழகித்தான் ஆகணும். தப்பான எண்ணத்தில் கிடையாது. நம்ம ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அவங்க நம்மளுக்கு ஒரு ஒர்க் கொடுப்பாங்க, நம்ம அவங்களுக்கு ஒரு ஒர்க் கொடுப்போம், அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க. ஆனால் பார்க்குற ஒரு கண்ணோட்டம் ஒரு ஹஸ்பண்ட் இல்லைன்னு தெரிஞ்சாலே அதே கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறது. இவங்களுக்கு வீட்டுக்காரர் இல்லை, ஆனால் இவளோட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருக்கா. என்னத்தை பேசிட போகிறாங்க? வேலையை பற்றி பேசிட போகிறாங்க. இப்படி பேசி 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 பேசிட்டு இருக்க நீங்கள் தான் அழிஞ்சு போக போகிறீங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. எதுக்கு அந்த மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோட ஒரு கொஸ்டின். ஸோ என்றைக்குமே அடுத்தவங்க மனசை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க. ஏன்னு சொன்னால் கர்மான்னு சொல்லி ஒன்று இருக்குது. இன்னைக்கு நீ அந்த பொண்ணை பார்த்து பேசுகிறீங்க, ஓகேவா? நாளைக்கு இதே காரியம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரிஞ்சுதா? அதனால் யாராவது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, அதே மாதிரி சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல காரியம் நடந்துகிட்ருக்கும். அவங்களுக்கு வந்து அங்கேருந்து வரவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விருந்தாளியை அழைச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பூ வைக்கணும் பொட்டு வைக்கணும், அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்கும்போது வந்து இல்லை நீ அதை பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க. அது எதுக்கு? அப்புறம் எதுக்கு அவங்கள கூப்பிட்றீங்க? கூப்பிட்டு அவமானப்படுத்துறீங்களா? எதுக்கு அந்த கஷ்டத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் இல்லையா, இவங்க வந்து ஒரு பூவோ பொட்டோ வச்சாங்கன்னாக்கா அது வந்து விளங்காதாமா. எத்தனை காலத்துக்குங்க இப்படி பேசிகிட்டே இருக்க போகிறீங்க நீங்கள்? இல்லை நான் கேட்குறேன், நீங்கள்லாம் ஒரு ஜென்மமான்னு கேட்குறேன். நீங்கள்லாம் பூமியில் இருக்கிறதே வந்து தண்டங்கிறேன் நான். தண்டம். நீங்கள்லாம் வந்து பூமியில் இருக்கிறதுக்கு பேசாமல் ஒரு போய் குழியை தோண்டி அந்த குழியில் போய் நீங்களே படுத்து மண்ணை எடுத்து மூடிக்குங்க. நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன். நிறைய பேர் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, கொள்கிறாங்க. ஒரு காரியத்துக்கு ஏதாவது நீ போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, எனக்கு அங்கே போக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே பெண்ணுக்கிட்ட நல்ல காசு பணம் ஒரு லட்சாதிபதியாவோ ஒரு கோடீஸ்வரியாவோ இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு சுமங்கலிங்க வந்திருந்தாலும் அந்த சுமங்கலி எல்லாம் தள்ளி விட்டு போட்டு அவங்கள வந்து கூப்பிட்டு நீ முதல்ல வந்து நின்று பண்ணு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து கட்டுக்கட்டாக கொடுப்பாங்க நல்லா. என்னங்க, பணம் இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு எங்கிட்ட இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட இருக்கும். பணம் எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனால் அந்த சொல்லு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வார்த்தை, ஒரு மனுஷனை ஒரு அடி அடிச்சிட்டா அந்த வலி இருக்கிற வரைக்கும் தான் அந்த அடி, சரியா? ஆனால் ஒரு சொல்லிட்டா அது காலத்துக்கும் அவங்க மனசில் வந்து ஆணி மாதிரி வந்து அப்படியே நிற்கும். அதனால் என்றைக்குமே ஒரு சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசி சொல்லுங்கள். பேசுகிற வார்த்தை வந்து கொஞ்சம் பேசி இது பண்ணுங்கள். மற்றவங்க மனசு வந்து என்னையும் கஷ்டப்படுத்தாதீங்க. ஏன்னாக்கா கர்மா வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் கடவுள் நம்மளை பார்க்கல, நம்ம வந்து பேசுகிறது வந்து நல்லது, நம்மளுக்கு எதுவும் வராது கொள்ளாதுன்னு நினச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் கர்மா சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்போ டைமுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும். அந்த டைம் அது கிடச்சிருச்சுனாக்கா உங்களை அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், படுத்தாலும் எந்திரிக்க மாட்டேங்க.
அதனால் மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கு மேல்ட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பொண்ணை பார்த்தோ தனி மரமாக நின்று கஷ்டப்பட்டு பிள்ளை குட்டிங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஓடி ஓடி உழைக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தனியாக நின்று கஷ்டப்படுற ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்கள என்றைக்குமே கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி நினைக்காதீங்க. புரிஞ்சதா? என் மனசில் இருந்தது. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லும்பொழுது இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் எப்போவோ போடணும்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அது போடுறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டனால வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓகே இந்த மாதிரி நிறையா பேர் வந்து லைஃப்பில் வந்து அனுபவிச்சுட்ருக்குறாங்க. அதுக்காக இன்றைக்கி டைம் எடுத்தனாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டணுன்றதுக்காண்டி போட்டிருக்கேன். நான் பேசின ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம்தான். ஸோ இந்த விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, பாய்.